எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறன்ற விஷயத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு youtube.com போயிடுங்க. இப்படி தான் வரும். நீங்கள் youtube.com போனால் இதில் அப்லோடு இங்கே இருக்குது பார்த்தீங்களா? என் மவுஸை பாருங்கள். இந்த அப்லோடு என்ற இதுவை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்கள் அக்கௌண்ட் லாகின்ல இருக்கணும். இப்போ இந்த வந்து லாகின்ல இருக்குது பார்த்தீங்களா? அதேமாதிரி உங்களது லாகின்ல இருக்கணும். அப்படி லாகின் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் வந்து அப்லோட் கொடுங்க. லாகின் பண்ணுறது ஈஸி தான். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிமெயிலில் லாகின் பண்ணாவே போதும். கூகுள் இந்த யூடியூப்லாம் ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். அது கொடுத்துட்ட அப்புறம் இங்கே வந்து இந்த ஹேரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலரு, இதை கொடுங்க. கொடுத்த உடனே உங்கள் ஸ்டோரேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க எந்த வீடியோஸை அப்லோட் பண்ண போகிறோன்னு. நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்ட்ரோன்ற வீடியோஸை வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஓப்பன் கொடுத்துட்டாவே போதும். லோடிங் ஆகும். அப்லோடிங் இந்த பர்சன்டேஜில் வருதுக்கு பார்த்தீங்களா? அப்புறம் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களுடைய இது போட்டுக்கலாம். டீட்டெயில்ஸ் என்னென்ன டைப் பண்ண போகிறீங்க. டைட்டில் போடுங்க. வந்து ஏன் மணி ஃபார் பார்ட் 1 இப்படி சொல்லிட்டு டைட்டில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ எது சம்மந்தப்பட்டது என்றதை போடுங்க. நான் வந்து தற்போதைக்கு இதே அப்படி காப்பி பண்ணி போடுறேன். நீங்கள் வந்து இதில் இந்த வீடியோவுக்கான மொத்த டீட்டெயில்ஸும் அப்படியே காப்பி பண்ணி போடலாம். மூணாவது இந்த இதில் வந்து டேக்ஸ்னால் இப்போ யூடியூப்பில் சர்ச் பண்ணுறவங்களுக்கு கீவேர்டு சொல்லலாம். இப்போ நீங்கள் போடுற வீடியோவுக்கு சம்மந்தப்பட்ட கீவேர்ட்ஸ் எல்லாம் இதில் வந்து டைப் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா என் வீடியோக்கு ஏற்ற மாதிரி மணி போடுறேன். மணி சிம்பிள் இருக்கிற கீவேர்ட் போட்டாவே போதுமானதுன்னு எனக்கு தெரியும். எக்ஸ்ட்ராவும் நீங்கள் போகிறதுனா இந்த கீவேர்டு எவ்வளோக்கு நீங்கள் நல்லா போகிறீங்க அப்போ தான் வீடியோ இன்ட்ரெஸ்ட் ஆகும். தற்போதைக்கு நான் இவ்வளோ போடுறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. அப்புறம் இந்த இடத்துல வந்து நீங்கள் வீடியோ பப்ளிஷர் வைக்கிறதுனா வச்சுக்கலாம், இல்லை ப்ரைவேட்டாக வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம். இப்போ பப்ளிஷே வைங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். இதில் நம்ம எதுவும் மாற்ற தேவையில்லை. இப்போ செய்ய வேண்டிய வேலை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வீடியோ அப்லோட் ஆகிடுச்சு. இங்கே 3 இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது எதுக்குன்னா யூடியூப்பில் வந்து ஒருத்தர் சர்ச் பண்ணுறாரு. உதாரணத்துக்கு நான் போகிறேன். அந்த யூடியூப் சர்ச் பண்ணும்போது எந்த மாதிரியான இமேஜ் உங்களுக்கு வரணும் இந்த 3த்தில் அப்படி கேட்குது. நீங்கள் இந்த 3த்தில் எதனா சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாக உங்கள் ஃபைல்லேருந்து ஒன்று எடுத்துக்கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபைல் ஓப்பன் ஆகும். இதுலேருந்து ஒரு இமேஜ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அல்லது இதிலே கூட நீங்கள் ஏதாவது ஒன்று கிளிக் கொடுக்கலாம். நான் தற்போதைக்கு இதே கிளிக் கொடுக்குறேன். நான் அப்புறமா கூட நீங்கள் உள்ளே போய் எடிட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் கொடுத்துட்டு அவள் பப்ளிஷ் பப்ளிஷ் கொடுங்க. கொடுத்துட்டு அவள் தான் ஓகே ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்கள் வீடியோ வந்து போய் பார்க்கலாம்.
ஓகே ஆனது. ஓகே பார்த்தீங்களா, இதுதான் நான் போட்ட வீடியோ. இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா எடிட்டு, இதெல்லாம் போயிட்டு நீங்கள் மறுபடியும் இதில் எந்த ஒரு எடிட்டையும் நீங்கள் திருத்துறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம், இல்லை உள்ள இந்த டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் டேக்ஸ் எதனாலும் மாற்றிக்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வீடியோக்கு கீழே போகிற ஆட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.